Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 22வது வசனம். யாத்திரையாகமம் 37:22. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. ஆம், இங்கு யாத்திரையாகமம் 37 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு மோசே நாட்களில் கட்டப்படுகிற மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கு செய்யப்படுகிற வேலைப்பாடுகளில் ஒரு வார்த்தை இங்கு வருகிறது, பழங்களும் என்று பார்க்கிறோம். பழங்களும். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலவிதமான பழங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அதிலே பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டிராததும் பலமுறை நீங்கள் அறிந்திராததுமான சில பழங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது ஒரு பழத்தை குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 13:20 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. என்னாகமம் 13:20. நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. ஆம், இங்கு பழங்களிலே பலவிதமான பழங்களை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். அந்த விசேஷமான பலவிதமான பழங்களில் இங்கு ஒரு பழத்துக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இது முதற் பழம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த முதற் பழம் என்பது என்ன? இந்த முதற் பழம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்துதான் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு ஆவியான வெளிச்சத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த முதற் பழத்தை குறித்து என்னாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம் 13வது வசனம். என்னாகமம் 18:13 வாசிக்கிறேன். தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். உன் வீட்டிலே சுத்தமாய் இருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். இந்த முதற் பழம் என்றால் என்ன என்பதை குறித்து 3 விளக்கங்கள் இங்கு இருக்கிறது. முதற் பழத்தை குறித்த 3 விளக்கங்கள். அந்த 3 விளக்கம் என்ன? முதலாவது, கர்த்தர் நல்லதை, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் விளைகிற நல்ல பழம். அதுதான் தங்கள் தேசத்தில் முதற் பலனில் என்று பார்க்கிறோம். முதற் பழுத்த பலனில். அப்போ இந்த முதற் பலன் என்பது ஒன்று தேவன் ஆசீர்வதித்த தேசத்தின் கனி. இரண்டாவது, கர்த்தர் நல்லவன். இந்த முதற் பழம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு கொண்டு வரக்கூடிய காணிக்கைகளை குறிக்கிறது. ஏனென்றால் அதே வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா இந்த முதற் பழம் என்பது முதலாவது தேவன் கொடுக்கிற தேசத்தில் விளையக்கூடியது. இரண்டாவது, அது கர்த்தருக்குரியது. இந்த முதற் பழம் என்று சொன்னால் மூன்றாவதாக அந்த வசனம் சொல்கிறது. என்னாகும் 18:13 சொல்கிறது, உனக்கு உரியதாகும்.
உன் வீட்டிலே சுத்தமாயிருக்கிற யாவரும் அவைகளை புசிக்கலாம், உனக்கு உரியதாகும். அப்படின்னா இதுல மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? இந்த முதற் பலன், பலன் அல்ல, முதற் பலம் என்பது அது ஆசாரியனுக்குரியதும் லேவியனுக்குரியதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கே உரியதுமா இருக்கிறது. இப்ப அந்த மூன்று காரியத்தை திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த முதற் பழம் எங்க விளையுது? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே விளைகிறது. இரண்டாவதாக அது நல்ல விளைஞ்ச உடனே கர்த்தருக்கு கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது அது உனக்குரியது என்று ஆசாரியர் சொல்ல. அப்ப கர்த்தருக்கு கொண்டு வரப்படுகிற அந்த முதற் பழம் அது ஊழியக்காரருக்கு சொந்தமாய் மாறுகிறது. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்க இருக்கிற தேசம், தேசம் என்று சொன்னா அது வெறும் இந்திய நாடு மட்டுமல்ல, நீங்க இருக்கிற பகுதிக்கும் வேதத்துல ஒரு சில இடத்துல தேசம் என்றுதான் சொல்லப்படும். அப்போ உங்களுடைய தேசம், நீங்க இருக்கிற பகுதி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பகுதியா, கர்த்தரால் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதும் பெற்றுக்கொள்ளுகிறதுமான ஒரு பகுதியா இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யூகித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவரே, நீர் இந்த தேசத்தை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. அது பஞ்சம் விளைந்த தேசமாய் இருக்கலாம், உப்பு தூவப்பட்ட தேசமாய் இருக்கலாம், அல்லது சாத்தானின் மக்களே இருக்கக்கூடியதா இருக்கலாம். அந்த தேசம் என்கிற பகுதி எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த பகுதியை முதற் பழம் பழுக்கிற நல்ல தேசமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். ஒரு தேசம், ஒரு பூமி, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு இடம், அது மாற்றி அமைக்கப்படுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொன்னா அது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சவாலாயிருக்கும், அடையாளமாயிருக்கும். அதே போலதான் இந்த கிருபையுள்ள செய்தியை கேட்கிற உங்களையும் கூட உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதே சமயத்தில் அந்த முதற் பழம் என்பது விளைந்து முடிஞ்ச பிறகு நேரடியா யாருக்கு கொடுக்கப்பட வேண்டியது? அது கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டியது. அது ஆண்டவருக்கு. அதுல ஒரு 10லே ஒரு பங்கு. 100 பழம் வந்ததா 10 பழம் கர்த்தருக்கு, 100 கூடை வந்ததா 10 கூடை கர்த்தருக்கு. இப்படி அந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவை 10ல் 1 அது கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டியது. அது கர்த்தருக்காக கொடுக்கிறோம் என்கிற நல்ல எண்ணத்துல, கர்த்தருக்கு தருகிறோம் என்கிற சுத்தமான சிந்தையோடு கொடுப்போம் என்று சொன்னா, நாம் தேவனுக்கு எதை கொடுக்கிறோமோ அதை அவர் திரும்ப தருவார், திரும்ப கொடுப்பார். அப்போ கர்த்தர் நல்லவை. முதற் பழம், இந்த முதற் பழமே கர்த்தருக்கு கொடுப்பது. அது கர்த்தருக்கு கொண்டது ஒரு பகுதி கொடுத்த உடனே ஆண்டவரே அனுமதி கொடுக்கிறார். இதை ஆசாரியர்களாகி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்க வீட்டில் இருக்கிற சுத்தமாயிருக்கிற எல்லாரும் அதை புசிக்கலாம். அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் போஷிக்கிற விதத்தை பாருங்க. நேரடியா ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு ஊழியத்துக்கு ஆண்டவர் பரலோகத்தில் நேரடியா கொடுப்பது கிடையாது. முதலாவது அந்த ஊழியக்காரருக்கும் சில விசுவாசிகளை, விசுவாச மக்கள் ஒரு கூட்டத்தை கொடுக்கிறார். அவங்களுக்கு நல்ல தேசத்தை கொடுக்கிறார். அந்த தேசத்துல அவர்கள் உழைப்பதற்கு, விவசாயம் பண்ணுவதற்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அது கொடுத்த உடனே நல்ல விளைச்சலை கொடுக்கிறார். விளைச்சலை கொடுத்த உடனே நல்ல அறுவடை நடக்குது. அறுவடை நடந்த உடனே அதுல ஒரு 10ல் 1 பங்கு எடுன்றார். அதை கொண்டு வந்து நேரா சொல்ற கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வருகிற வரைக்கும் கர்த்தருக்கு. ஆனா அதை கொடுக்கிறதோ ஆசாரியன் எடுத்து. அப்ப ஆசாரியனுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உங்க வீட்டுல இருக்கிற சுத்தமானவங்க சாப்பிடட்டுன்னு சொல்லி ஆசாரியருடைய, ஊழியருடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற ஒரு அருமையான கட்டுவிடாத சங்கிலி தான் இந்த சொல்ற முதற் பழம்.
இந்த முதற் பழத்தை குறித்து பேசுறதுக்கு முதலாவது ஒரு தைரியம் வேணும். முதற் பழத்தை குறித்து சொல்றதுக்கு நல்ல மனசாட்சி வேணும். தைரியமா பேசுறவங்க இருக்காங்க, கூப்பாடு போட்டு பேசுறவங்க இருக்காங்க, சுத்துறோமா அது மட்டும் இல்ல, இல்லாட்டி உனக்கு என்ன நடக்குது பாரு, இத கத்தர் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா நான் என்ன விரும்புறேன்னா, இந்த முதற் பலனுடைய உண்மையான அர்த்தத்தை ஜனங்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு நான் தகுதியா, எனக்கு அந்த சுதந்திரம் லாயக்கு இருக்கிறதா, நான் அதுக்குரியவனா இருக்கிறேனா என்று தெரிந்து சோதித்து பார்த்து கொடுத்தால் தப்பு, இந்த செய்தியை கொடுத்தா பிரச்சனை கிடையாது. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவே நேர்மையாய் நடக்கிறவர்கள் என்று கடந்த வாரத்தில் பார்த்ததை போல, இந்த கர்த்தருடைய காலத்தில் முதற் பழம், அந்த பழத்தையே கர்த்தருக்கும் கொடுக்கிறதுல நம்முடைய ஊழியம் ஒரு முன்னணியில் இருக்குது. அதனாலதான் இதை தைரியமா பேசுறோம், மனசாட்சியின்படி பேசுறோம். அப்போ முதற் பழம் என்பது அது தேவன் கொடுக்கிற தேசம், அது கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை. அந்த காணிக்கை அந்த ஆசாரியனுக்கு, அந்த லேவியனுக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு போய் சேருகிறது. இதுதான் முதற் பழம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த வேதாகமத்துல இன்னொரு பழத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பழம் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியல. ஆனா உண்மையின்படி சொல்ல போனா எல்லாருக்கும் இந்த பழம் பிடிக்குமான்னு கேட்டா எல்லாருக்கும் இது பிடிக்காது. ஆனா என்னைய போல சத்தியம் உபதேசம் அறிந்தே அல்லது உபதேசத்தின்படி ஜீவிக்க விரும்புகிறவர்களுக்கு இந்த பழம் பிடிக்கும். அப்படின்னா அந்த பழம் என்ன பழம்? அது 2வது சொல்லப்படுகிற பழம். ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 5:4 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். இங்க ஒரு பழம் 2வதா சொல்லப்படுது. இந்த பழத்துக்கு பேர் கசப்பான பழம் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. கசப்பான பழம். அப்ப இந்த கசப்பான பழம் என்றால் என்ன? அதைத்தான் ஏசாயா 5:4 வாசிக்கிறோம். கசப்பான பழத்தை தந்தது என்ன? தேவனுக்கு மகிமை உண்டுதான். அப்போ இந்த கசப்பான பழம் என்று சொன்னா அதற்கு கண்டிப்பாய் ஒரு விளக்கத்தை ஆவியானவர் வேதாகமத்திலே வைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த கசப்பான பழம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 5:2. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதிலே ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இங்கு இந்த கசப்பான பழம் என்று பார்க்கிறோம். இந்த கசப்பான பழம் எதை காண்பிக்கிறது? விசுவாசத்தை கெடுக்கிறதும் எதிர்பார்க்கிறதை அதம் பண்ணுவதையும் காண்பிக்கிறது. விசுவாசத்தை கெடுக்கிறதும் எதிர்பார்ப்பை அதம் பண்ணுவது. இப்போ இங்க ஒரு தோட்டக்காரரை பார்க்கிறோம். இந்த தோட்டக்காரர் என்ன செய்கிறார்? அழகான ஒரு நிலத்தை வாங்குகிறார். அந்த நிலத்தை சுற்றி வேலி அடைக்கிறார். அந்த வேலிக்குள்ள போய் பார்த்தாக்கா நிறைய பெரிய கல்லு, பாறாங்கல் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொறுக்கிறார். அப்புறம் வெளியில சந்தைக்கு போய் நல்ல திராட்சை கொலை, நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து அதுல அங்கங்க நட்டு வைக்கிறார். நட்டு வச்சுட்டு அந்த தோட்டத்துக்கு நடுவுல உயரமான ஒரு கோபுரம், காவல் காக்கும் கோபுரம். அந்த கோபுரத்தை கட்டி அது மேல நின்றுட்டு காக்கா, குருவிகள், நரிகள், பன்றிகள் இதெல்லாம் வந்து சாப்பிடாதபடி இரவும் பகலும் தோட்டத்தை காவல் காக்கிறார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி அது நல்ல பழத்தை தரும் காத்திருக்கும் போது அது என்ன செய்து கசப்பான பலனை கொடுத்து. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கசப்பான பழம் என்பது எதை குறிக்கிறது? உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்காத ஊதியத்தை காண்பிக்கும்.
உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்காத ஊதியம். இவ்வளவு வரும்னு எதிர்பார்த்தேன், வரல. இது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தேன், நல்லது நடக்கல. ஐயோ, ஏமாற்றமா போயிடுச்சு. சரி, இப்போ இந்த கசப்பான பழம் வருவதற்கு என்ன காரணம்? கசப்பான பழம் அந்த இடத்துல கசப்பான அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு எது காரணமா இருக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 8:23. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். இப்போ இவ்வளவு அருமையான நிலம் வாங்கி, இவ்வளவு அருமையான வேலையடைச்சி, இவ்வளவு அருமையான கள்ளப்பொறுக்கி, இவ்வளவு அருமையா திராட்சை நற்குல திராட்சை செடி நட்டு வச்சு, இவ்வளவு நல்ல கோபுரத்தை நட்டு, இவ்வளவு நல்ல பொறுமையா காத்திருந்து நல்ல பழம் வரும் என்று காக்க அங்க கசப்பு வந்துருச்சு. இந்த கசப்பு எப்படியா உள்ள வந்துச்சுனாக்கா, அதத்தான் அப்போஸ்தலர் 8:23 சொல்லுது. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதா. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கசப்பான பிச்சு, அடுத்தது பாவக்கட்டு, இது ரெண்டு கூட நான் பெருசா எடுக்கல. இந்த ரெண்டு வார்த்தையை கூட நான் முதன்மைப்படுத்த விரும்பல. ஆனா அதே விஷயம் மூணாவது ஒரு வார்த்தை, அகப்பட்டிருக்கிறதாக. கர்த்தர் நல்லவே. அகப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். இந்த அகப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அகப்பட்டிருக்கிற அனுபவம் சொத்திரம் சிக்கி கொண்டிருக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறதாய் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேரு தேவையில்லாத காரியத்துல அகப்படுகிறார். முன்ன ஒரு காலத்துல அகப்படுகிற காரியங்கள் இருந்தது. என்னன்னா பெரியவங்களே சொல்லுவாங்க, இல்லாட்டி வாத்தியார் ஸ்கூல்ல அடிக்கடி சொன்ன, தேவையில்லாத காரியத்துல தலையிடாத, மாட்டிக்குவேன் அப்படிம்பாங்க. பெரியவங்க பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாது, அப்புறம் அவங்க ஒரு கேள்வி கேட்டா நீ மாட்டிக்குவே அப்படிம்பாங்க. அப்போ ஒரு காலத்துல நீ மாட்டிக்காதே, நீ சிக்கிக்காதே, நீ தேவையில்லாத உள்ள தலைவிடாதன்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு எச்சரிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அதனால அகப்படுகிற பழக்க வழக்கங்கள் பாவங்கள் குறைவா இருந்தது. ஆனா இன்னைக்கு வீடுகளிலே அது பெரியவர்கள் கிடையாது. அப்படியே எங்கோ தப்பித்த பிழைச்சு தம்பராமணின்னு சொல்லி ஏதோ பெரியவர்கள் இருந்தாலும் அவர்களை சொல்லுவதற்கு தடுப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்கிறவர்கள் கிடையாது. அதையும் மீறி அந்த பெரியவர்கள் ஏதாவது சொல்லி எங்கேயாவது போய் மாட்டிக்காதே, எதுல அகப்பட்டிக்காத அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு வயசாயிருச்சு, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, நான் 4 இடத்துக்கு போறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு வயது முதிர்ந்த மூத்த சோத்திர அப்பாவுக்கு அப்பா இருக்கிறவர்களை கூட நாம் துச்சமாய் எண்ணுகிறோம். இது எல்லாமே அகப்பட்டு கொள்ளுகிற காரியம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆபகு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன், மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. ஆபகு 3:7 வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். இங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற பழம் என்பது கசப்பான பழம். இந்த கசப்பான பழம் வர்றதுக்கு காரணமே எங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்குது, எதுலயோ அகப்பட்டு இருக்கிறது. அகப்பட்டுக்கிட்டு இப்ப வெளியே வரும்படியாவது தவிக்கிறது. அதனால்தான் அது விளைவு என்னாகிறது? ஆபகு 3:7 சொல்றபடி அது வருத்தத்திலே போய் மாட்டிக்குது. அகப்பட்டவர்களுக்கும் வருத்தம், இவர்கள் அகப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்களுக்கும் வருத்தம், இந்த செய்தியை கேட்கிற அல்லது இந்த அகப்பட்டவர்களை பார்க்கிறவர்களுக்கும் வருத்தம். அப்போ இந்த கசப்பான பழம் என்பது அகப்பட்டு கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற ஊழியக்காரரே, விசுவாசிகளே, சகோதரர்களே, சகோதரிகள், யாரிடத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த காரியத்துல அகப்பட்டு இருக்கீங்க? கொஞ்சம் லைஃபை திரும்பி பார்த்துங்க.
கொஞ்சம் நீங்க நல்லா கவனிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க குடும்பமே ஒரு பெரிய தோட்டமா இருந்திருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற இடரலுங்கிற கல்லெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கணும். உங்க மூலமாகவோ மற்ற மூலமாகவோ உங்க வீட்டுக்குள்ள நல்ல நற்குல திராட்சை செடிகள் வந்திருக்கணும். அது மூலமா நல்ல கனிகள் கொடுத்திருக்கணும். அப்போ அந்த கசப்பெல்லாம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. அப்ப இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். 2வது பழம் கசப்பான பழம். இந்த கசப்பு எப்படி வந்ததுன்னா ஏதோ காரியத்துல அகப்பட்டிருக்கிறதுனால் தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ அகப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. நம்முடைய ஜீவியத்தை தேவனிடத்திலே முழுவதுமாய் கொடுத்து விட வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லு. நெகேமியா 9:37. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு தரலாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த அகப்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நெகேமியா 9:37 சொல்கிறது, தங்களுக்கு இஷ்டமானபடியே அப்படி பார்க்கிறோம். இஷ்டமானபடி பேசுறத முதல் நிப்பாட்டு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தாந்தோன்றித்தனமா வார்த்தைகளை விடக்கூடாது. இஷ்டமானபடி முடிவெடுக்கிறத நிப்பாட்டணும். நான் செய்யறதா சரி, நான் செய்யறதா எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிற அந்த இஷ்டத்துக்கு செயல்படுறது நிப்பாட்டு. இப்படி எல்லாம் இதெல்லாம் இஷ்டத்துக்கு நடக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறது, இஷ்டத்துக்கு அது காரியத்தை கட்டாயப்படுது, இதெல்லாம் நிப்பாட்டுனாதான் நீங்க அகப்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து வெளியே வர முடியும். அதுல இருந்து வெளியே வந்தாதான் உங்களோட கசப்பான பழங்கள் நல்ல இனிப்புள்ள பழங்களாய் மாறும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப நாம் 2வதாக பார்த்த பழம் கசப்பான பழம். அந்த கசப்பான பழம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே விரோதத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. 3வதாக இன்னொரு பழத்தை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறது. அந்த 3வது பழம் என்ன? உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்னத பாட்டு 7:8 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்று இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு 3வதாக ஒரு பழத்தை பார்க்கிறோம். இந்த பழத்துக்கு பேர் கிச்சிலி பழம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் நல்லவே. இந்த கிச்சிலி என்றால் என்ன? இந்த கிச்சிலி பழம் என்பது எதை குறிக்கிறது? இந்த கிச்சிலி பழத்தை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை, காரணங்களை அல்லது விளக்கங்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா இந்த கிச்சிலி பழத்தை குறித்து, கிச்சிலி பழம் என்றால் என்ன என்று சொன்னா அது ஆப்பிள் பழத்தை குறிப்பதாகத்தான் வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார். கிச்சிலி பழம் என்பது நல்ல விளைந்த அருமையான முதிர்ந்த ஆப்பிள் பழங்கள் என்று சொல்லப்படுது. கடந்து போகட்டும். அப்போ இந்த கிச்சிலி பழம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த கிச்சிலி பழம் எதற்கு இணையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கிச்சிலி பழத்தை குறித்து இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 2:5. திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்து இருக்கிறேன்.
கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். இப்போ இந்த கிச்சிலி பழம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சரீரத்திலே பலன் அற்றவர்களையும் மனதிலே ஆறுதல் அற்றவர்களுக்கும் இந்த கிச்சிலி பழம் என்கிற ஆப்பிள் பழத்தையோ அதோடைய சாறையோ கொடுக்கும் போது அவர்கள் எப்படி மாறுவார்கள்? நல்ல தேறினவர்களாய் வருவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இருதயத்துக்கு ஒரு ஆறுதலும் நன்றாய் கிடைக்கும். இந்த தேற்றமும் இந்த ஆற்றமும் உன்னத பாட்டு 2:5 தேற்றமும் ஆற்றமும் ஒருங்கே சேர்ந்து கிடைத்தால் மூன்றாவது என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களுக்குள் நல்ல நேசம் உண்டாகும். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இந்த அருமையான சோதரம் கிச்சிலி பழம் என்கிற ஆப்பிள் பழத்தை போல இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கிச்சிலி பழம் என்கிறதான சோதரம், இந்த ஆப்பிள் பழம் எங்க விளையுது பாருங்க, எந்த இடத்துல விளையுது பாருங்க. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவேல் சோதரம் 1:12. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் ஸ்தாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. இப்ப கவனிக்கணும், இந்த கிச்சிலி பழம் எங்க இருக்கு, கிச்சிலி மரம் எங்க இருக்குன்னா வதங்கி போன திராட்சை செடி பக்கத்துலயோ சாரமே இல்லாத அத்திமரத்துக்கு அருகிலையும் மாதுளம் மரமும் பேரிச்ச பழம் விளைகிற மரமும் இருக்கிற இடத்துல வாடி போன மரம் செடியெல்லாம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல இந்த கிச்சிலி மரம் இருக்கிறது. அந்த மரத்துல கிச்சிலி பழம் பழுக்குது. இது எதை காண்பிக்கிறது? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சோத்ரோ தேவ பிள்ளைகள் அவங்க சொல்ல என்னதான் ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, அவங்களுக்கா கண்ணீர் வடிங்க. அடுத்த முறை வரும்போது சொல்ல, ஐயோ பாஸ்டர் எனக்கு நான் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறேன்பாங்க. திராட்சை செடி வதங்கின மாதிரி வதங்கி போய் தான் வந்து நிற்பாங்க. சரி, அப்புறம் அவங்களுக்கு திரும்ப வசனத்தை சொல்றீங்க, வார்த்தையை சொல்றீங்க, ஜெபம் பண்றீங்க. அடுத்து ஒரு நாள் பாக்குறீங்க, என்ன சிஸ்டர் என்ன எப்படி இருக்கீங்க, ஜெபனுக்கு ஒரு மாற்றம் பரவாயில்ல. ஆமா 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 பாஸ்டர் அன்னைக்கு ஜெபிச்சீங்க, உண்மையாவே மாற்றம் தான். ஆனா பாருங்க இப்ப இன்னும் ஒரு பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கேன். அது என்னன்னா அத்திமரம். அப்போ சிலருடைய வாழ்க்கை இத வதங்கி போன திராட்சை செடி மாதிரியும் சாரமில்லாத அத்திமரத்தை போலவும் வாடி போன மாதுளம் பேரிச்சம் போல தான் இருக்கும். அதுக்கு மத்தியில தான் இந்த கிச்சிலி பழம் என்கிற ஆப்பிள் மரம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட எதிர்மறையான நோக்கம் உள்ளவர்கள், எதிர்மறையான சுபாவம் உடையவர்கள், எப்போதுமே புலம்பல், எப்பொழுதுமே குறைவு, எப்பொழுதுமே முறுமுறுப்பு, எப்போதுமே தவிப்பு இருக்கிற அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல ஒரு அருமையான ஆப்பிள் மரத்தை போல, ஆப்பிள் காய் காய்க்கிறதை போல, ஆப்பிள் பழம் பழுக்கிறதை போல நல்ல ஒரு கனி கொடுக்கிறவர்களாய், நல்ல பழம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் இந்த அருமையான கிச்சிலி பழங்கள். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இந்த கனி கொடுக்கிற அனுபவம் என்பதே கிடையாது. ஐயோ அவங்களே வாடி போயிட்டாங்க, அப்ப நான் எப்படி சுறுசுறுப்பா இருக்க முடியும்? இவங்களே வதங்கி போயிட்டாங்க, நான் எப்படி என்னால முன்ன மாதிரி செயல்பட முடியும்? அவங்கள முதல் சரியாக சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் முடியுதான் பார்ப்போம்பாங்க. நான் சொல்றேன் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறது விட்டுட்டு, சகோதரரே நீங்க முதலாவது கர்த்தர் வச்ச இடத்துல கனி கொடுக்க பாருங்க. சகோதரிகளே நீங்க முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஐக்கியத்துல கனி கொடுக்க பாருங்க. அந்த முயற்சி எடுத்தாலே தேவனாகிய கர்த்தருக்கென்று நீங்கள் எந்த தேசத்திலும் எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நல்ல கிச்சிலி பழம் என்கிற ஒரு அருமையான ஆப்பிள் மரத்தை போல நல்ல பலன் கொடுக்கிறவர்களாய் உங்களால் மாற முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
அப்ப முதலாவது நாம் பார்த்தோம் முதற் பழம் என்று சொல்லி, இரண்டாவது பார்த்தோம் கசப்பான பழம் என்று சொல்லி, மூன்றாவதாக நாம் பார்த்தோம் கிச்சிலி பழம் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வித்தியாசமான பழங்களிலே இன்னொரு பழத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள்ளாக நான் பிரயாசப்படுகிறேன். அப்ப சொத்துற இன்னொரு நாலாவது பழம் எது? ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனாய் இருந்த என்னை கர்த்தர் அழைத்தார் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். அப்போ இங்கு நாம் பார்க்க விரும்புகிற நாலாவது பழம் என்ன பழம் என்று சொன்னா, காட்டத்தி பழம். வாசிக்கிறேன், ஆமோஸ் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு நாலாவதாக ஒரு பழத்தை பார்க்கிறோம். இது காட்டத்தி பழம். கர்த்தர் நல்லவே. இந்த காட்டத்தி மரத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த காட்டத்தி மரத்தை குறித்து தெரிந்து கொள்வதை விட இந்த காட்டத்தி பழத்தை குறித்து தெரிந்து கொள்வதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த காட்டத்தி பழம் என்பது எதை காண்பிக்கிறது? வேதாகமத்தில் காட்டத்தி பழம் என்பது இங்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஆனா அதே சமயத்தில் இந்த காட்டத்தி பழம் என்பது நமக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தியை கொடுக்கிறதா இருக்கதை பார்க்கிறோம். திரும்பவும் வாசிக்கிறேன். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் அத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். இப்போ இந்த காட்டத்தி பழம் எதை குறிக்கிறது? பொறுக்கி திரிகிறதான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறதா இருக்கிறது. அங்கு தீர்க்கதரிசியே ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவை, இந்த சுத்திர பொறுக்குகிறவனுமாய் இருக்கிறேன். அந்த பொறுக்குகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. அப்போ இந்த காட்டத்தி பழம் என்பது எதை காண்பிக்கிறது? ஒருத்தர் பொறுக்கி எடுத்து அதை தொடச்சி அது சாப்பிட்றான்னு சொன்னாலே அவருடைய வாழ்க்கையில இன்னும் பஞ்சம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது, தரித்திரியம் இருக்கிறது என்று அர்த்தம். இதைத்தான் எரேமியா புஸ்தகத்தில் அழகா ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, எனக்கு மன மடிவு உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்க்கிறார்கள், அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சொல்லும்படி. கவனிங்க, பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். இப்போ இந்த பொறுக்குகிற அனுபவம் எதை குறிக்கிறது? இன்னைக்குரிய ஒரு ஆகாரம் கிடைச்சா போதும், இன்னைக்குரிய ஒரு ரொட்டி துண்டு கிடைச்சா போதும், இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், இன்னைக்கு இந்த சோதனை விலகுனா போதும் என்று சோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு வாழ்வது, அதுதான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இது காட்டத்தி பழத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. என்னுடைய வாழ்க்கையில சொல்றோம், சில பிள்ளைகள் சாப்பிட்றத பார்த்திருக்கு. சிவகங்கை என்ற பட்டணத்துல நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த சிவகங்கை பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பகல் நேரத்துல அப்படியே சுத்தி மார்க்கெட்டுக்குள்ள போய் டவுனுக்குள்ள போய் சுத்திட்டு வர்றதுக்காக சைக்கிள்ல போயிட்டு அவ போகும்போது பாக்குறேன், ஒரு தெரு ஓரம், அந்த தெரு ஓரத்துல அது ரெண்டு தெரு சந்திக்கிற ஒரு கார்னர், ஒரு வளைவு பகுதி, 2 தெரு அங்கதான் கனெக்ட் ஆகுது. அந்த இடத்துல சிமெண்டினால் செய்யப்பட்ட ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது.
நான் அந்த பக்கம் அப்படியே அந்த ரொம்ப தூரம் சைக்கிள்ல வந்துட்டு பாக்குறேன், பக்கத்துல ஏதோ ஒரு வீட்டின் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதுல சாப்பிட்டவருடைய இலைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த குப்பை தொட்டியில் கொட்டுகிறார்கள். அப்புறம் தூரத்துல வந்துட்டு நான் பாக்குறேன், உடனே அங்கிட்டு இருந்து ஓடி வந்து ஒரு 4 வயசு 8 வயசு அப்புறம் 10 வயசு அப்புறம் ஒரு பெரிய பொம்பளை, இப்படி எல்லாம் ஒரு 3-4, அதாவது சின்ன 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 பிள்ளைகள், அப்புறம் ஒரு தாய் ஓடி வந்தாங்க. நல்ல சூத்திரம். அந்த அம்மா அவங்க தொட்டிக்குள்ள குனிஞ்சுது, கையை ஒட்டிச்சு, ஒரு இலை எடுத்துச்சு, கீழே விரிச்சது, உள்ள இருக்குது அள்ளி அள்ளி அங்கங்க இருக்கு பொறுக்கி எடுத்து பார்த்து எடுத்து சாதமும் என்னென்னத்தையும் வைக்குது. வச்சாக்கா இந்த பக்கத்துல இருக்க தன்னுடைய பிள்ளைகள் வந்து அப்படியே அவ்வளவு பரபரத்துட்டு சாப்பிடுது. பரபரத்துக்கிட்டுனா இதை காக்க தூக்கிட்டு போயிடக்கூடாது, நாய் தின்றக்கூடாது, யாரை பறிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும், ஐயோ தங்கன்னா பசியில இருக்கிற மாதிரியும் அந்த ரூபத்துல பயங்கரமா பரபரந்து சாப்பிட்டு. இத நான் அப்படியே பார்த்துட்டே வந்தவன் பக்கத்துல வந்து சைக்கிள் பாட்டிட்டேன், ஓரமன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டு இருந்தாக்கா ஒரு பக்கம் ஏன் இப்படி பண்றான், அப்ப எனக்கு சின்ன வயசு கேள்வி. இன்னொரு பக்கத்துல எனக்கு என்னையும் மீறி கண்கள் வந்து கண்ணீராய் வருகிறது. அப்பதான் யோசிக்கிறேன், ஐயோ பாவம், தொட்டியில போட்டு இச்சி இலைய பொறுக்கி எடுத்து சாப்பிடுறாங்க, இவங்க நிலைமை என்ன? ஆனா இத போய் நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா என் நிலைமையே ஏறத்தாழ இதே நிலைமையில தான் நான் இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது, எனக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது, என்ன நான் ஹாஸ்டல்ல படிக்கிறதே அது குதிரை கொம்பா இருக்குது. அப்ப இது யார்கிட்ட போய் சொல்லி இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட முடியல, தேட முடியாது. ஆனா உடனே மனம் உடைஞ்சி அவங்கள பார்த்து கண்ணீரோடு அழுதன்னா அப்புறம் மறுநாள் திரும்ப அதே பகுதியில நான் திரும்பி வர்றேன். வரும்போது பார்த்தா என் கையில சுதரம் சாப்பாட்டு அந்த பொட்டலங்கள் இருக்கு. இப்பதான் சாப்பாடு கண்டெய்னரு பாக்ஸஸ் அதெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. கத்து நல்லவன் அந்த சுதர ஈய பாத்திரம் இருக்கும், இல்லாட்டி வெங்கல பாத்திரம் இருக்கும், பித்தளை பாத்திரம் இருக்கும். இல்லாத பட்சத்துல பெரிய வாழை இலை எடுத்து ஒரு விதமா கட்டி கொடுப்பாங்க. அப்போ வாழை இலையில கட்டப்பட்ட சாப்பாட்டு பொட்டலம் இருக்குது. அது ஒண்ணு வந்து மத்தியானத்துக்கும், இன்னொரு பொட்டலம் ராத்திரிக்கும். அது எனக்குரியது, மொத்தமா வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த பக்கத்துல வரும்போது பார்க்க, நேற்று இங்கதானே அந்த தொட்டில போடப்பட்ட இலையெல்லாம் எடுத்து பொறுக்கி ஒரு அம்மா பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படி பாக்குறேன், அன்னைக்கு யாரும் இலையெல்லாம் கூட அது போடல, அசோத்திரமா சாப்பாடுலாம் கொட்டல. ஆனா அங்க அப்படி நான் தேடி பார்க்கும் போது அந்த 4 பிள்ளைகளும் அந்த அம்மாவும் அந்த பக்கத்துல ஒரு கட்டடத்துக்கு கீழே, கட்டடத்தில் விழுகிற நிழல்ல, அந்த நிழலுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளைகள் அப்படி அதுல 2 பிள்ளைகள் மயங்கி கீழே படுத்து கிடக்கு, 2 சின்ன சின்னதா உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கு. பார்த்து நான் மனம் பாதிக்கப்பட்டு நேர போன கையில இருந்து என்ன மத்தியான சாப்பாட்டையும் நைட்டு சாப்பாட்டையும் அவங்க கையில கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு. அப்ப ஏன் சொல்ற அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவே. இந்த காட்டுத்தி பழம் என்பது எதை காண்பிக்கிறது? பொறுக்கி கொண்டிருக்கிற மகா தரித்திரியம், மகா ஏழ்மை, மகா சோத்திர இல்லாமையை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, இந்த பொறுக்கி திரிகிற அனுபவம் ஏன் உள்ள வருதுன்னாக்கா, அதுக்கு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள நேரம் ரூத்துடைய வீட்டுக்கு தான் போகணும். ரூத்து வீட்டுக்கு போனா இந்த பொறுக்கி திங்கிற பழக்கம் ஏன் வந்தது என்பது ரூத்தும் சொல்லுவாள், ரூத்துடைய மாமியாகிய நகோமியும் சொல்லுவாள், இவர்களுக்கெல்லாம் பழக்கமான போவாசுடைய வேலைக்காரர் சொல்லுவாங்க. இந்த பொறுக்கி தின்கிற அனுபவம் ஏன் வந்ததுன்னா, ஒரு காலத்துல ரூத்துடைய மாமியார் நகோமி அதே எருசலேமிலே, அதே மகாராஜாவின் வாசஸ்தலத்துல, அதே அறுவடை பூமியில இருந்திருக்கிறார். ஆனால் அந்த தேசத்தை விட்டு, அந்த பட்டணத்தை விட்டு இவள் சுற்று வாழ்வதற்காக பல காரணத்துக்காக வேற பட்டணத்தை தேடி போன இடத்துல பஞ்சம் பயங்கரமா பெருகிருச்சு. அந்த பஞ்சம் இங்க இருந்து இருக்கிறத விட்டுட்டு அங்க போக, அங்க பஞ்சம் உடனே கொஞ்ச நாள்ல புருஷனும் செத்தாச்சு, அடுத்தது மகன்களும் செத்தாச்சு, இவ மருமக மட்டும் இருக்கிறாங்க. அப்படியே திரும்பி வருகிறாள். எனக்கன்பான தேவச்சனமே, இப்போ இது என்ன நடக்கிறது? தேவன் வைத்த இடம்,
தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த திட்டத்தை விட்டுட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி, இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எங்கேயாவது போனோம் அப்படின்னாக்கா இந்த பொறுக்கி திங்கிற, அதாவது இந்த சுத்திர காட்டத்தி பழங்களின் அனுபவங்கள் தான் வரும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் எந்த இடத்துல வைக்கிறார்? எருசலேம்ல வைக்கிறாரா? பெத்லகேம்ல வைக்கிறாரா? பெத்லகேமே, நீ யூதேயாவிலும் எல்லாவற்றிலும் சிறிது, அங்க பெரிய வசதி இருக்காது, அது ரொம்ப சிறிது. அங்க பெரிய வாய்ப்பு இருக்காது, அது ரொம்ப சிறிது. இதெல்லாம் தெரியும். ஆனாலும் வசதிகள் வாய்ப்புகள் இல்லாதது இருந்தாலும் கர்த்தர் அங்க வச்சிருக்கிற பொறுமையா இருந்தோம்னாக்கா அவரே வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை போஷிப்பார். அவரே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆனால் அதை விட்டுட்டு நகோமியை போல அங்கும் இங்கும் அலைகிறவர்களா இருந்தா, இந்த கம்பெனி சரி கிடையாது, நான் அடுத்த கம்பெனிக்கு போறேன், இவங்களுடைய சேலரி எனக்கு பத்தலை, இன்னொரு கம்பெனி போறேன், அங்க 40,000 ரூபாய் அதிகமா கொடுக்கறாங்க, இங்க 80,000 ரூபாய் கொடுக்கறாங்க, அங்க 1,20,000 தர்றாங்க. நல்லது, ஒரு 80,000 அதிகமா 1,20,000 அதிகமா என்று சொன்னால் நான் சொல்லுகிற அளவீட்டை நீங்க அளந்து பாருங்க, சரியா தப்பா என்று கவனித்து பாருங்க. நீங்க 80,000 ரூபாய் வாங்குற ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்காருனாக்கா அங்க நீங்க வேலை செய்யற நேரம் எல்லாம் பாருங்க, நல்ல சமாதானமா இருப்பீங்க, அந்த வேலை பிடிச்சிருக்கும். ரொம்ப முக்கியமா நோய், பலவீனம், தேவையில்லாத பண விரயம், பொருளாதார நெருக்கடி, தேவையில்லாத செலவுகள் இல்லாம நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, வருமானம் உண்டு போயிட்டே இருக்கும். இன்னும் 40 ரூபா கூட்டி தர்றாங்க, அதனால அங்க நான் போறேன், அங்க புது கொலி கிடைப்பாங்க, அங்க புது ஸ்டாஃப் கிடைப்பாங்க, அங்க புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க நீங்க போவீங்க. கிட்டத்தட்ட ரூபாயும் அதிகமா வரும். போய்கிட்ட 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பாருங்க, உங்களை ஒரு நோய் துரத்துறத பார்க்கலாம், இல்லாட்டி வீட்டுல இருந்து கெட்ட செய்தி வர்றத பார்க்கலாம், இல்லாட்டி கம்பெனிக்குள்ளேயே திடீர்னு வாஷ் அவுட் பண்ற மாதிரி அவன் கம்பெனிக்கார ஆளெல்லாம் எடுக்கிறது பார்க்கலாம். எந்த நேரமும் திக்கு 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 திக்குன்னு இருக்கும். அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் போவாச அந்த எருசலேமில வச்சிருந்தாரு, அவன் அங்கேயே இருந்தான். அதனாலதான் அவன் வயல்வெளிக்கு சொந்தக்காரனோ செல்வ சீமானமா மாறினா. ஆனா அங்க இல்லாம போன நகோமியின் வாழ்க்கை மாறா என்கிற கசப்பா மாறிச்சு, அது காட்டத்தி பழங்களா மாறினது. இன்னைக்கு கத்த சொல்லுகிறார், மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைக்கு ஏற்றபடி உங்கள் இடங்களை மாற்றாதீர்கள், உங்களுடைய புத்தியை மாற்றாதீர்கள், உங்க முடிவை மாற்றாதீர்கள். அது இழப்பமானதா இருந்தாலும் செழிப்பானதா இருந்தாலும் கர்த்தர் வைத்த இடத்திலே தேவன் சொல்லுகிற காரியத்திலே உறுதியாய் நில்லுங்கள். உங்க கண்ணுக்கு ஈயத்தை காய்ச்சி ஊற்றினதை போல இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது ஈயத்தை காய்ச்சி ஊற்றின அந்த இடம்தான் செம்மையான இடம் என்பது உங்களுக்கே தெரிய வரும். அப்போ அடிக்கடி இடம் மாறாது இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. அதுதான் இந்த காட்டத்தி பழம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த தேவனுடைய வார்த்தை கண்டிப்பா உங்களை சீர்படுத்தும் அல்லது ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு பழத்தை கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்காக. இது ரொம்ப முக்கியமான பழம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 25:11 வாசிக்கிறேன். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படின்னா இந்த பொற்பழங்கள் என்றால் என்ன? இந்த பொற்பழம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக.
எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பொற்பழம் என்பது அது ஒரு விசேஷித்த பழத்தை காண்பிக்கிறதா இருக்கிறதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பொற்பழம் என்பது நிறைய காரியத்துக்கு நிறைய ஓமைக்கு பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பொற்பழம் என்பது எதை காண்பிக்கிறது? அது நல்ல வார்த்தையை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஓ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொற்பழம் என்பதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை ஆவியானவர் கொடுக்கிறாரே. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் அதே 25ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 25:12. கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. ஓ, கேட்கிற காதுக்கு கர்த்தர் நல்லவை, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு. இந்த பொற்பழம் என்பது எதை குறிக்கிறது? நல்ல ஒருத்தவங்க நம்ம பேசுறத கேட்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கேட்கறதுல விஷம் இருக்க கூடாது, ஆனா ஊசி இருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், நீங்க பேசுறத ஒருத்தர் கவனிக்கிறாங்க, கேட்கிறாங்க, அதனால நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அப்ப அவங்க உங்களை கவனமா கவனிக்கிறாங்கன்னா மன்னிக்கணும், உங்களுடைய பேச்சில விஷம் இருக்கக்கூடாது, ஆனா ஊசி இருக்கலாம். விஷம் என்பது என்ன? மனதிலே ஒன்று வைத்துக் கொண்டு வாயிலே ஒன்று பேசுவது. ஆனா ஊசி என்பது என்ன? மனதில் படத்தக்கதாய் பேசுவது. நான் எவ்வளோ பழம்பெரும் ஊழியக்காரர்கள்ட்ட இருந்திருக்கிறேன். மாபெரும் தேவ மனிதர்களோடு இணைந்து நடந்த அந்த காலங்களும் உண்டு. மிக பிரதானமான ஊழியக்காருடைய பிரசங்கங்கள், அவங்க வாயின் வார்த்தைகளை நிறைய நான் கவனிச்சிருக்கேன், நல்லா தெரியும். ஆனா இவ்வளோ பிரபல்யமான கடந்த கால அப்போஸ்தலர்கள் மிகப்பெரிய தேவ மனிதர்களோடு இருந்தாலும் கடைசியா நான் இருக்கிற 6ஆம் நாள் பக்கத்துல சாத்தூர் என்கிற ஒரு ஊர், அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம், ஒரு 5-10 நிமிஷம் பேசினா போதும். அவரு ரொம்ப சத்தமா பேச மாட்டாரு, ரொம்ப நிறைய வளவளன்னு பேச மாட்டாரு, மற்றவங்களை குறித்து பேச மாட்டாரு, ரொம்ப ரத்தின சுருக்கமா பேசுவார். அவர் பேசுறத கேட்கறதுக்கு நம்ம தனியா காதுக்கு ஒரு கவர் போட்டாதான் கேட்கும். ஆனா அவர் பேசுற வார்த்தைகளும் ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசி எப்பயாவது அத்தி பூத்தார் போல சமயம் கிடைக்குமோ அவரை பார்க்க போவேன். அவர் என்னை அண்ணன் கூப்பிடுவாரு, நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன். அப்போ எப்பயாவது கொஞ்ச நேரம் அவரு பேசுவோம். அவர் பேசுற அந்த கொஞ்ச நேர பேச்சுல பாத்தீங்கன்னா அப்படியே மாதளம் பல ஜூஸ் வடிகிற மாதிரி கருத்தான வார்த்தைகள் தான் வந்துட்டு, கருத்தான சொற்கள் மட்டும்தான் வரும். அப்புறம் சரிண்ணே டைம் ஆச்சு, நான் கிளம்புறேனே, கொஞ்சம் ஒரு ஜோம் பண்ணி விடுங்க அப்படின்னாக்கா சிரிச்சுக்கிட்டே மெதுவா ஸ்மைல் பண்ணுவாரு. ஸ்மைல் பண்ணி மெதுவா எந்திரிப்பாரு. நீங்க பண்ணுங்கண்ணே அப்படிமா. இல்லைன்னே நீங்க பண்ணுங்க அப்படின்னாக்கா அது மெதுவா அப்படி சத்தம் வாயில வெத்தலை பாக்கு வச்ச மாதிரி ஆனா ஊனா ஈனா லைட்டா தான் ஒரு ஜெபத்தை ஆரம்பிப்பாரு. ரொம்ப கத்தி கதறியோ அந்நிய பாஷை பேசியோ ரொம்ப தீர்க்க தரிசனம் சொல்லி வல்லமையா பேசுறது ஜெபிக்கிறதெல்லாம் தெரியாதுன்னு கிடையாது, அப்பெல்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப சிம்பிளா அப்படி தொட்டும் தொடாமையும் பட்டும் படாம தான் ஜோமிடுவார். ஆனா அந்த தொட்டும் தொடாம பட்டும் படாம ஒரு ஜெபிக்கிறார் பாருங்க. பரிசுத்தாவின் பேரை சொல்றேன். அந்த சாதாரண ஜெபத்துல எதுக்காக நான் அவரை பார்க்க போனேன், என்ன காரியத்தை சொல்லாம அவர்கிட்ட பேசிட்டு இருந்தனோ அத அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்த மாதிரி வரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஜெபம் முடிஞ்ச உடனே உடம்புல அப்படியே இருக்கிற பாரமெல்லாம் வெளியே போயிடும், சந்தேகமெல்லாம் தீந்துரும், குழப்பமெல்லாம் விலகிடும்.
அப்புறம் இவர் பார்த்ததே இந்த உலகத்தால் சொல்ற மாதிரி இவர் பார்த்ததே ஒரு புண்ணியம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப நான் சொல்ற நடைமுறையை நீங்க கவனிச்சு பாருங்க. ரொம்ப பேச மாட்டாரு, அப்புறம் ரொம்ப நேரம் செலவிட மாட்டாரு, நிறைய வார்த்தை பயன்படுத்த மாட்டாரு, ஆவில நிரம்ப மாட்டாரு, இல்லாட்டி நிறைய அந்நிய பாஷை பேசு அப்படி இப்படி சத்தம் போட மாட்டாரு. ஆனா அவர் பேசுற பேச்சு ரொம்ப அப்படியே பழத்தின் ஜூஸ் வடிகிற மாதிரி இருக்கும். அவர் ஜெபிச்சாருன்னா அந்த ஜெபத்துல நம்ம குறித்த வெளிப்பாடு அந்த 2-3 நிமிஷம் ஜெபத்துல அப்படியே அப்படி சொலையா வந்து விழுந்து. நான் பரிசுத்தாவிக்கு முன்பாய் பெருமையா அல்ல, சாட்சியா சொல்றேன். பெரிய தீர்க்கதரிசிகளும் பெரிய தேவ மனிதர்கள்ட்ட போய் நான் ஜெபிக்க விரும்பினதை விட இந்த அப்ராணியான சாதாரண போதகர்கிட்ட போய் ஜெபிக்கிறதுக்கு பல முறை விரும்பி இருக்கு. நான் போறனாலே ஒரு சந்தோஷமா காத்திருப்பார், அது அடுத்தது. ஆனா அங்க போய் அவர்கிட்ட பேசுறது ஜெபிக்கிறது. அப்ப ஏன் சொல்றேன்னா இதுதான் அந்த பொற்பலம். அந்த பொற்பலம் என்றால் என்ன? கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறது. அது எப்படி தெரியுமா? பொற்கடுக்கன்னா மூக்குக்கு மேல ஒரு மூக்குத்தி குத்துவாங்க. அந்த காலத்துல ஒரு சின்ன பாசி மணி குண்டு மாதிரி இருக்கும், இல்லாட்டி காதுல ஓட்ட போட்டு முத ஒரு குண்டு மணி வைப்பாங்க. அந்த குண்டு மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது, அப்படியே கடுகு மாதிரி சின்னதா இருக்கும். அத மாதிரி சில பரிசுத்தவான்கள், சில பரிசுத்தவாட்டிகள், சில தேவ மனிதர்கள் பேசுகிற பேச்சு அந்த பொற்கடுக்கன்களை போல சின்னதா தான் இருக்கும். ஆனா அது நல்ல புத்திக்கு உரைக்கத்தக்கதான செவிக்கு கேட்கிற செவிக்கு ஞானமானதா இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சு, அப்படிப்பட்ட வார்த்தைக்கு பேதா பொற்பலம் என்று அர்த்தம். கடைசியா நான் கேட்டு முடிக்கிற இந்த பொற்பலத்தை குறித்து நடைமுறை சம்பவத்தோடு உங்களுக்கு ஒரு சாட்சியோடு விளக்கத்தை கொடுத்து, இப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்களும் உங்க வாயு இந்த பொற்பலம் போலதான் இருக்குதா? நீங்க பேசுற பேச்சு ஒவ்வொன்றும் கேட்கிற செவிக்கு அப்படியே ஞானத்தை கற்றுக் கொடுக்க கூடியதா இருக்குதா? நீங்க பேசி முடிச்ச உடனே அது பெரிய தங்க கட்டி போல இருக்குதா, இல்ல பொற்கடுக்கனை போல இருக்குதா? உங்களோட பேச்சுல தெய்வீகத்துவம் இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு பேசுறதோ, படப்படன்னு வார்த்தையை கொட்டிடுறதோ, கர்த்தர் மன்னிப்பாரு சொல்றதோ, இது எல்லாம் தேவனுக்கு முன்பாக அடாத காரியம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட நல்ல பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்து வார்த்தை. இடத்தை பார்த்து பேசுங்க, நேரத்தை பார்த்து பேசுங்க. ரொம்ப முக்கியமா ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீங்க போன்ல பேசாம நேருக்கு நேரம் ஒருத்தருக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா அவங்க பேசும்போது நீங்க கீழே குனியக்கூடாது, நீங்க பேசும்போது அங்கிட்டு திரும்பி பேசக்கூடாது. நீங்க நல்ல மனசாட்சி படி பேசுறீங்கன்னா உங்க முன்னாடி இருக்கவங்கள கண்ணை பார்த்து பேசுங்க. நல்ல மனிதருடைய பேச்சு முகத்துக்கு முகம் நோக்கினதா இருக்கும், கண்ணுக்கு கண்ணு நோக்கினதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பேசும்போது அங்கிட்டு திரும்பிட்டு பேசுறாங்க, இங்கிட்டு முகத்தை வளைச்சிட்டு பேசுறாங்க, கழுத்தை ஓசத்துல சொடக்கிட்டு பேசுறாங்க, கடைசி வேகமா சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதுலயே தெரியுது அவங்க பேச்சு நேர்மையானதாக இல்லை. கேட்கிற செவிக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதா இல்லை. நீங்க பேசுறது செம்மையானத கண்ணை பார்த்து பேசுங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கண்ணை பார்த்து பேசுங்க. அந்த பேச்சுல சுருக்கத்தை கொண்டு வாங்க, அதுல நல்ல ஞானத்தை கொண்டு வாங்க. அப்போ அது நல்ல பொற்பழமாய் இருக்கும். இந்த பொற்பழத்தை கொண்டு போய் சில தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இந்த பொற்பழத்தை கொண்டு போய் சில சாலமோனுடைய ஞானம் சொல்றாங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கல. பொற்பழம் என்பதே கேட்கனுடைய செவிக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிதானமான பேச்சுக்கு பேதாங்க பொற்பழம். தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் ஆதங்கத்தோடும் ஆசையோடும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் இந்த பொற்பழங்களாய் மாற வேண்டும்.
ஓ, நல்ல கேட்கிற செவிக்கு ஞானத்தை கொடுக்கிறதாய் மாற வேண்டும். அது குண்டுமணி போல கர்த்தர் நல்ல சின்னதாகவும் சுருக்கமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்து இந்த அருமையான கர்த்தர் நல்லவர் 5 விதமான பலன்களினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே 5 விதமான பலன்களை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறே ஸ்தோத்திரம். முதற் பலம் என்பது என்ன என்பதை, அது கர்த்தருக்கு கொடுக்கிறது, அது ஆசாரியனுக்கு உரியது என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். கசப்பான பலன்கள் என்று சொன்னீரே, ஆமாண்டவரே, இருதயத்திற்கு ரோதங்கள் பகைகள் எல்லாம் சொன்னீரே, அந்த கசப்புகள் மாறுவதாக. கர்த்தர் நல்லவே. கிச்சிலி பலம் என்று சோத்திர வாடி போன, வதங்கி போன, சோர்ந்து போன மரங்களுக்கு மத்தியிலே நல்ல கனி கொடுக்கிற ஆண்டவரே சோத்திர ஆப்பிளுக்கு ஒப்பான கிச்சிலி பழங்களாய் நீ மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒளிவ பழங்களாய் தேவன் மாற்றுகிறதற்காக நன்றி. எல்லாவற்றை விட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக காட்டத்தி பழங்கள் ஆகிய அன்றே இந்த பொறுக்குகிற அனுபவங்கள், தரித்திரத்தின் அனுபவங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபடி பொற்பழம் என்கிற கேட்கிற செவிக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதும் ஆண்டவர் பொற்கடுக்கனை போல சுருக்கமாகவும் பேச நீர்தாமே தயை செய்வீராக, நீர்தாமே கிருபை செய்வீராக. இந்த செய்தி உடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும். இந்த செய்தி உடைய பிள்ளைகளுடைய பேச்சை சார்ந்த வார்த்தைகளை மாற்றட்டும். இந்த செய்தி உடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் நிலை நிறுத்திட்டு ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இரவு நேரத்தில் நல்ல நித்திரையை தரும், கெட்ட சொப்பனங்கள் விலக்கி காத்துக்கொள்ளும். அதிகாலை இருட்டோடு ஜெபத்திலே தாமதமாய் மெதுவாய் கடைசியாய் வராதபடி ஆரம்பத்திலேயே வந்து தேவனுடைய நித்திய உடன்படிக்கையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.